இந்த வீடியோவில் வந்து பாருங்கள், பாறைகளோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா தெள்ளத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். சரிங்களா? அதாவது இந்த பாறையோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரே சமதளமாக வந்து பார்த்திங்கன்னா மட்டமாக இல்லாமல் செங்குத்தாக வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வந்து அப்படியே செங்குத்தாக இறங்குதுன்னு வச்சுங்களேன். அதாவது ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெங்கக்கல் மட்டும் வரும், இல்லை கருங்கல் மட்டும் வரும், இல்லைனா காக்கா மதுரு, காக்கா பூனு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டியான கல் வந்து பார்த்திங்கன்னா போர் போடும்போது வரும், கிணறு வெட்டும்போது வரும். ஆனால் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற அடிக்கணக்கெல்லாம் மட்டம் வராமல் ஒரே தொடர்ச்சியான ஒரே கல்லை கூட போகும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராஸாக போகாமல் ஒரே செங்குத்து இல்லாமல் ஒரே நேராக வந்து போகணும்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கல் தொடர்ச்சியாக போய் அடுத்த அடுக்கு மாறும்போது கண்டிப்பாக தண்ணி வரும். ஆனால் நம்ம சொல்கிற அடிக்கணக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் எங்கே நம்ம இந்த மாதிரி பார்த்தோம் என்ன எதுங்க எல்லாமே டீட்டெயில் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் நிலத்தடி நீரோட்டம்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலிருந்து தீபக் பேசுகிறேங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டம் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டம் பார்க்க வந்திருக்கிறோம். கள்ளக்குறிச்சி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தியாக துர்க்கம் அப்படிங்கிற பகுதி அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ரிஷியவந்தியம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மண்டகப்பட்டி அப்படிங்கிற பகுதி ஒரு ஊர் அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு. இங்கே தான் வந்து நம்ம நீரோட்டம் பார்க்க கூப்பிட்டுருந்தாங்க. அதாவது இந்த தோட்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 போராட்டம் அமைச்சு பார்த்துருக்காங்க. அதில் ஒரு போர் வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல, மீதி 2 போரில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணல, சும்மா ஒரு 6-5 முக்கால் தண்ணி எடுத்தால் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக அவங்க இடத்துலேயே ஃபுல்லாக நம்ம சர்வே பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் நம்ம அமைச்சு கொடுத்தோம். அது இல்லாமல் வேறு வாட்டர் டேன் வச்சு பாயிண்ட் எல்லாம் கூட நம்மளை செக் பண்ணி பார்க்க சொன்னாங்க. அது நமக்கு கொஞ்சம் மனசுக்கு திருப்தியே இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஒரு பாயிண்ட்டு தான் நம்ம இந்த இடத்த எங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு 3 லேயர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லேயராக கிடச்சிது. அடிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லேயர், மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 லேயர், அதாவது ஒரு 5 மட்டம் கிடச்சிது. அதில் 2 மட்டம் வந்து பார்த்திங்கன்னா சிறு மட்டம், ஒரு 3 மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெரிய மட்டமே கிடச்சிது. 5 மட்டத்தையும் நம்ம சென்டர் பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அடிக்கணும் செக் பண்ணி பார்த்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 to 200 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேப் வரும். அடுத்து செகண்ட் கேப்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 450 to 500 அந்த ரேஞ்சில் வரும். தேர்டு கேப்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 to 750, அதிகபட்சமாக இந்த இடத்துல நம்ம ஒரு 800 அப்படி இல்லைன்னா ஒரு 900 வரைக்கும் நம்ம டார்கெட் கொடுத்துருக்குறோம். மீதி 2 ஈக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு மழை காலத்துக்கு தனி சப்போர்ட் பண்ணலாம், வெயில் காலத்தில் வந்து உங்களுக்கு தனி சப்போர்ட் பண்ணாது. அதனால் இந்த 3 மட்டும் வந்து நம்ம கணக்கில் வச்சுக்கலாம். மீதி 2 மட்டும் சிறு மட்டும் மொத்தம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோன்னு வச்சுங்களேன். மொத்தமாக தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு 2 இன்ச் தண்ணி கண்டிப்பாக சேர்த்து தான் வரும், முடிஞ்சு குறைஞ்சி வராது அப்படின்னு நம்ம இந்த இடத்த சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிணத்துக்கு பக்கமாக்கி இது பாயிண்ட் அமைச்சிட்டா பரவாயில்ல அப்படின்ட்டு கொஞ்சம் பக்கத்துலேயே கொஞ்சம் செக் பண்ணி பார்க்க சொன்னாங்க. பக்கத்தில் செக் பண்ணி பார்க்கவே வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மனைக்கு தேவையான தண்ணி மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்குள்ளே தான் ஒரு முடிஞ்சு பெருசாக வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து இந்த இடத்த நமக்கு பாயிண்ட் அமைக்க முடியாது அப்படின்ட்டு நம்ம பக்கத்தில் அமைச்சு கொடுக்கல. கொஞ்சம் தள்ளி வேணால் நல்ல பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் அந்த பாயிண்ட் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் வேறு ஒரு சில வாட்டர் டேங்க் வச்ச பாயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மட்டத்தை சென்டர் பண்ணி வச்சுருக்காங்கன்னா ஒரு 2 மட்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி மட்டமாக இருக்குது, இல்லைன்னா 1 மட்டம் தண்ணி மட்டமாக இருக்குது. மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எம்டி கேப்பாக இருக்குது, சிறு மட்டமாக இருக்குன்னு வச்சுங்களேன். அது வந்து வீட்டு யூஸுக்குன்னா ஓட்டலாம், ஆனால் தோட்டத்துக்குன்னா நம்ம கொஞ்சம் மனசுக்கு திருப்தி இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம ஓட்ட வேண்டாம்னு சொல்லிட்டோம். நமக்கும் மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா வேறு எங்கே வச்ச பாயிண்ட்டை கூட நம்ம ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ண சொல்லியிருக்கோம். நல்ல தண்ணியை வந்து ஈல்டு கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் மனசுக்கு திருப்தி இல்லை, அதனால் அந்த பாயிண்ட்டை நம்ம ட்ரில் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம பாயிண்ட் ட்ரில் பண்ணதுக்கப்புறம் அடுத்த வீடியோ நான் மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? இதுபோல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு முன்னாடியோ இல்லை விவசாய தோட்டத்தில் நீராட்டம் பார்த்து போர் போடணும், கிணறு வெட்டணும், சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவோம். சரிங்களா? நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும், நம்மளோட நீராட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஊரத்தில் ஒரு புது அனுபவம் கிடச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ இருந்தால் ஷேர் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய வீடியோ உடனுக்குடன் நோட்டீஸ் தரும். சரிங்களா? இதை தவிர யாராவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.